சென்னையில் வளைகுடா நாடுகளுக்கு செல்லும் விமானங்களானது தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மேற்காசிய நாடுகளின் மீது ஈரான் தாக்குதல் எதிரொலியாக சென்னையிலிருந்து 3வது நாளாக விமான போக்குவரத்து முடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு வந்து செல்லும் 36 விமானங்களின் சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. பிரிட்டன், அமெரிக்காவிலிருந்து வரும் விமானங்கள் மாற்று வழியில் இயக்கம் என்றும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தாக்குதலை தொடுத்து வருவதால் போர் பதற்றம் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் துபாய், கத்தார், அபுதாபி, சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளை குறிவைத்து ஈரான் தொடர்ந்து தாக்குதலையும் தொடுத்து வருகிறது. இந்த நிலையில் சென்னையிலிருந்து 3வது நாளாக விமான போக்குவரத்தும் முடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. பிரிட்டன், அமெரிக்காவிலிருந்து வரும் விமானங்கள் மாற்று வழியில் இயக்கம் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய மேலும் தகவல்களை செய்தியாளர் ராஜகுமரன் விவரிக்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். தற்போது 36 விமானங்களின் சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பயணிகளுக்கான அறிவிப்புகள் என்னென்ன? ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையிலான அந்த யுத்தம், ஈரானை நோக்கி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்தக்கூடிய யுத்தம் என்பது தீவிரமடைந்திருக்கின்றது. பல்வேறு வகையான ஏவுகணைகளை செலுத்தி ஈரான் மீது தாக்குதல் நடத்துகின்றார்கள். பதிலடியாக ஈரான் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துகின்றது. எனவே இந்த மோதல் போக்கு தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய நிலையில்தான் 3வது நாளாக உலகளவில் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது. சென்னையிலிருந்து பல்வேறு விமானங்கள், வளைகுடாக்கு செல்லக்கூடிய விமானங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து 3வது நாளாக இந்த விமான சேவை ரத்து என்பது சென்னையிலும் தொடர்கின்றது என்ற செய்தியை பார்க்கின்றோம். சென்னைக்கு வந்து செல்லக்கூடிய 36 விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய விமானங்கள் வளைகுடா நாட்டினுடைய வான்வெளியை பயன்படுத்தாமல் மாற்று வழியில் இயக்கப்படுகின்றன. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தாக்குதல் தொடுத்து வரக்கூடிய நிலையில் போர் பதற்றம் தொடர்ச்சியாக நீடித்துக் கொண்டே இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த வளைகுடா நாடுகளான மேற்காசிய பகுதியிலே அமெரிக்க ராணுவ நிலைகள் மற்றும் இஸ்ரேல் நாட்டினுடைய பகுதிகள் மீதும் ஈரானும் பதிலடி தாக்குதலை தொடுத்து வருகின்றது. இந்தியர்கள் அதிகம் வாழக்கூடிய வளைகுடா நாடுகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருவதால் பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. துபாய், கத்தார், அபுதாபி, சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளை குறிவைத்து ஈரான் தொடர்ச்சியான தாக்குதலை நடத்துகின்றது. ஈரானினுடைய தாக்குதல் காரணமாக துபாய், கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன் நாடுகளுடைய வான்வெளிகள் மூடப்பட்டிருக்கின்றன. ஈரான் தாக்குதல் எதிரொலி காரணமாக வான்வெளிகள் மூடப்பட்டுள்ளதால் வளைகுடா நாடுகளுக்கான விமான போக்குவரத்து மீண்டும் ஒரு முறை முடங்கி இருக்கின்றது. சென்னையை பொறுத்தவரை துபாய், அபுதாபி, ஷார்ஜா, குவைத், மஸ்கட் செல்லக்கூடிய 18 விமானங்களும், அங்கிருந்து சென்னைக்கு வரக்கூடிய அந்த விமானங்களும், அந்த துபாய், அபுதாபி, ஷார்ஜா, குவைத், மஸ்கட் ஆகிய பகுதிகளிலிருந்து வரக்கூடிய விமானங்களும் ரத்தாகி இருக்கின்றன. வளைகுடா நாடுகளிலிருந்து சென்னைக்கு வந்து செல்லக்கூடிய விமானங்களின் சேவை 3வது நாளாக ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே சென்னை விமான நிலையம் எல்லாம் வெறிச்சோடி காணப்படுகின்றது என்ற ஒரு சூழலை எல்லாம் பார்க்க முடிகின்றது. நிறைய பேர் தமிழகத்திலிருந்து பயணம் செய்யக்கூடியவர்கள் வளைகுடா நாடுகளுக்கு தான் செல்வார்கள். கேரள மக்கள் கூட பெரும்பாலும் சென்னையை பயன்படுத்தி வளைகுடா நாடுகளுக்கு செல்லக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். எனவே வளைகுடா நாடுகளுக்கான விமான போக்குவரத்து சென்னையிலிருந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது. 18+18 இங்கிருந்து செல்லக்கூடிய 18, வளைகுடா நாட்டின் முக்கிய பகுதிகளில் இருந்து வரக்கூடிய 18 என்று 36 விமானங்களின் சேவை 3வது நாளாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. சர்வதேச அளவிலே துபாய் என்பது முக்கியமான ஒரு வான்வெளியாக இருக்கும். துபாய் மிகப்பெரிய விமான நிலையங்களை கொண்டிருக்கக்கூடிய பகுதி. அங்கிருந்துதான் கிழக்கு மேற்கு நாடுகளுக்கு இடையிலான அந்த விமான போக்குவரத்து திசை மாற்றம் செய்யப்படும். இந்த சூழ்நிலையிலே துபாய் வான்வெளி மூடப்பட்டிருப்பதால் பெரும்பாலான விமான சேவை முடக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானினுடைய ஏவுகணைகள் கூட துபாய் விமான நிலையத்தை குறிவைத்திருக்கின்றன என்ற தகவல் வெளியாகி வருவதால் சர்வதேச சுற்றுலா பயணிகளுக்கு இடையிலும் ஒரு அச்சம் நிலவி வருகின்றது. பிரிட்டன், அமெரிக்கா, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளில் இருந்து சென்னைக்கு வரக்கூடிய விமானங்கள் மத்திய கிழக்கு நாடுகள் வான்வெளியை பயன்படுத்தும் என்கின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கின்றார்கள். ஈரான் உள்ளிட்ட மேற்காசிய நாடுகளின் வான்வெளிகள் மூடப்பட்டுள்ளதால் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய விமானம் மாற்று வழியிலே சுற்றி வருகின்றன. பிரிட்டன், அமெரிக்கா, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளில் இருந்து சென்னை வரக்கூடிய விமானங்கள் மாற்று வழியில் வருவதால் பயணம் நேரம் அதிகம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.